சார்ஜ் செக் பாஸ் ஆயிடுச்சு சார். சரி, பேமெண்ட்டை போட்டு சொல்லு. சரி சார். 500. தேங்க்ஸ். டோக்கன் நம்பர் 27. அமௌண்ட் எவ்வளவு சார்? 80 ரூபாய் சார். பிச்சை பிச்சை கஸ்டமர்ஸ் வெயிட் பண்றாங்க. பேமெண்ட் செக்ல கொண்டு வாப்பா. கோபி சார், செக் எல்லாம் வாங்கி டேபிள் மேல வச்சு அதுக்கு மேல ஒரு பெரிய பேப்பர் வெயிட்டையும் தூக்கி வச்சுட்டு ரங்கசாமி சார் கேண்டீனுக்கு போயிட்டார். கஸ்டமர்ஸ் முக்கியமா கேண்டீன் முக்கியமா? நம்ம நாட்டை பொறுத்த அளவுக்கு எமர்ஜென்சி அவசியம் தேவை சார். அது இருந்தா ஒரு பையன் வெளியே போவானா இல்ல வேலைக்கு தான் லேட்டா வருவானா? யாராவது மேனேஜர் கூப்பிட்டீங்களா சார்? அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் இன்னும் ஏன் வரல? கையெழுத்து போட வேண்டிய கொஞ்சம் பேர் வரல. வராதவங்க எல்லாம் லீவ் போடுங்க சார். நான் போய் ரெஜிஸ்டர் எடுத்து வரவா? இந்த பேங்க் யார் மேனேஜர்? நான் இல்ல சார். போமேன். இது வழி இந்த பக்கமா? சார் சார், நானும் உங்களை ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். முதல் தேதி ஆன உடனே சம்பள கவரை வாங்கிட்டு வேகமா வெளியே போறீங்களே, அப்படி எங்க சார் போறீங்க? உங்களுக்கு அப்பா அம்மா இல்லன்னு எனக்கு தெரியும். அப்பா அம்மாவோட முக்கியமானவங்க இருக்கலாம் இல்லையா? அது யாரு சார் எனக்கு தெரியாம முக்கியமானவங்க? இன்னைக்கு நான் அதை தெரிஞ்சுக்காம விட போறது இல்ல. உட்காருவா. வணக்கம் ஐயா. வா கோபி வா. இந்தாங்க. இவன் என் நண்பன் பிச்சை. பேங்க்ல கூட வேலை பார்க்கறான். வணக்கம் ஐயா. வணக்கம். ஆசிரமத்தை எல்லாம் சுத்தி பார்த்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மகாத்மா காந்தி அடிகளோட சித்தாந்தப்படி இந்த ஆசிரமத்தை எளிமையா நடத்துறோம். கருண உள்ளம் படைச்சவங்க தாராளமா நன்கொடை வழங்குறாங்க. கோபி மாதிரி இங்க படிச்ச மாணவர்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கறாங்க. ஆசிரமம் அமோகமா நடக்குது. ஆதரவற்ற அநாத குழந்தைகளை பக்குவமா பாதுகாக்கும். பறவைகளை போல அவங்க இங்க சுதந்திரமா வாழறாங்க. ரெக்க முளைச்சதும் பறந்து போயிடுறாங்க. பறந்து போன பட்சிகள் வசந்த காலம் வர்றப்போ வேடந்தாங்களை தேடி வர மாதிரி கோபி மாதிரி சில பிள்ளைகள் அப்பப்போ வந்து போய்கிட்டு தான் இருக்காங்க. அவங்கள பார்க்கும் போதெல்லாம் மனசுக்கு தெம்பும் புது உற்சாகமும் ஏற்படும். ஐயா, இதையெல்லாம் கேட்கிறப்போ நானும் அனாதையா இல்லாம போயிட்டேனேன்னு எனக்கு வருத்தமா இருக்கு. கோபி சார், நீங்க ரொம்ப பெரிய ஆளு சார். குழந்தைக்கு மேல உங்களுக்குள்ள பரிவும் ஆசிரம தலைவர் மேல நீங்க வச்சிருக்கிற நன்றி உணர்வையும் கண்டு நான் புல்லரிச்சு போயிட்டேன் சார். பிச்சை, அனாதைகளுக்கு ஆதரவா இன்னொரு அனாதை இருக்கிறதுல என்னப்பா ஆச்சரியப்படுறதுக்கு இருக்கு? நன்றி கொண்டவங்களை பத்தி நம்ம தாத்தா திருவள்ளுவர் என்னமோ சொல்லி இருக்காரு. திருவள்ளுவர் உங்க தாத்தாவா? பின்ன உங்க தாத்தாவா? ஏய் வாட. கலா, நீ பிஏ முடிச்சிட்டு என்ன செய்ய போற? எம்ஏ பண்ண போற, அப்புறம் எம்ஃபில் பண்ணுவேன், மேல பிஹெச்டி பண்ணுவேன், அதுக்கும் மேல எல்கேஜி யூகேஜின்னு படிக்க ஆரம்பிக்க போறேன். டோக்கன் நம்பர் 46. ஆமா, நீ என்ன செய்யறத உத்தேசம்? நான் ஐஏஎஸ் எழுத போறேன். அடிச்சக்க அம்மாவுக்கு கலெக்டரா கூட ஆசையும். டோக்கன் நம்பர் 46. இது என்னோட ஆசை இல்லடி, எங்க அப்பாவோட ஆசை. எங்க அப்பா தாசில்தாரா இருந்தாரு. என் பொண்ணு கலெக்டர் ஆக போறான்னு பாக்குறவங்க கிட்ட எல்லாம் பெருமையா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. மகளை கலெக்டரா படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்ட எங்க அப்பா நான் காலேஜ்ல படிக்கிறத பார்க்காமலே செத்து போயிட்டாருடி. எல்லாத்துக்கும் கொடுப்பன வேணும்டி. டோக்கன் நம்பர் 46 இல்லையா? இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்தீங்களா? இல்ல, நீங்க எப்ப கூப்பிடுங்கன்னு ஏங்கிக்கிட்டு இருந்தேன். 7 தடவை கூப்பிட்டேன். எகத்தால என்ன வேண்டி கிடக்கு? செக்குக்கு பணம் கொடுங்க சார். உங்ககிட்ட வெட்டி பேச்சு பேச எனக்கு நேரம் இல்ல. எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. ஒவ்வொருத்தரும் 7 தடவை கூப்பிட முடியாது. ஏன் சார், காலங்காத்தால பொண்டாட்டி கிட்ட சண்டை போட்டு வந்தீங்களா? இன்னும் அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கல. எவ்வளவு பணம்? 3000. நீங்க படிச்சவங்க தானே? அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இல்ல, சைபருக்கு என்ன வேல்யூன்னு தெரியுமான்னு கேட்டேன். 300 போட்டு 3000 கேக்குறீங்களே, என்ன நெரிச்சு வாங்க நினைச்சீங்களா? What nonsense you are talking? 3000 தான். Shut up. இப்ப எத்தனை கிளம்பிக்கீங்க முகமடி போடாம? How dare you say that? நான் மேனேஜர் பாக்குறேன். மேனேஜர் சார். எஸ். உங்க கேஷியருக்கு கொஞ்சம் மேனேஜ் கத்து கொடுங்க சார். என்னம்மா, என்னாச்சு? டோக்கன் வாங்கிட்டு கேஷ் கொடுக்கறதானே அவரோட வேலை. ஆமா. வேண்டாத கேள்வி எல்லாம் கேக்குறாரு. இஸ் இட்? என்னாச்சு கோபி? இது இருக்கு சார் செக் டோக்கனும். இந்த செக்குக்கு 3000 ரூபாய் கேக்குறாங்க. 300 தானே எழுதி இருக்கு. நான் 3000 எழுதி இருந்தேனே. நீங்களே பாருங்க. இது என்னோட செக் இல்ல சார். இது என்னோட செக் சார். டோக்கன் மாறி இருக்கு. இது எப்படி அவங்க கைக்கு போச்சு? பேச்சு சுவாரஸ்யத்துல மாத்தி எடுத்துட்டு வந்துட்டா. குழப்பத்துக்கு காரணமே இதுதான். போங்க போங்க. காமியா, இன்னைக்கு ஒரு நாடகம் நடத்தலாமா? அது என்னடி, ஒரு ஆள்
ஆளு வராரு. ஹலோ ஹலோ ஹலோ. இவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு ஹலோ ஹலோ. சார் படிக்கிறப்பலையா? நான் முன்னாடியே படிச்சு முடிச்சிட்டேங்க. என்ன படிச்சிருக்கீங்க? ஏதோ ஒரு நாள் எடுத்து. ரொம்ப அடக்கமா பேசுறாருடி. பிஏ பிடியா? இல்லடி, பிஏ பிஎல்லாம் இருக்கும். இல்ல எஸ்எஸ்எல்சி. பொழைச்ச ஏபிசிடின்னு சொல்லாம போனீங்களே. ஏன் சார் உங்களுக்கு பாட தெரியுமா? மன்மத லீலையை வென்றார் உண்டோ. இடையில கட் பண்ணாதமா. ஓ பாகவதர் உங்ககிட்ட பிச்சை வாங்கணும் சார். என் பேரே தானே. என்ன பாகவதரா? இல்ல பிச்சை. ஏன் சிரிக்கிறீங்க? ஏன் சிரிக்கிறீங்க? நாம் எல்லாருமே பகவான் போட்ட பிச்சை தான். உங்களுக்கு புடவை துவைக்க தெரியுமா? புடவையும் துவைப்பேன், பொண்டாட்டியும் துவைப்பேன். ரொம்ப திமிரான பேச்சுதான். பின்ன புடவை துவைக்கிறதுங்கிறது புருஷன் முண்டாட்டிக்குள்ள சரசத்துல ஏற்படுற சமரச ஒப்பந்தம். இத போய் 4 பேருக்கு முன்னாடி கேட்டா அது கிடக்கட்டும். கடைசியா நான் ஒண்ணு கேக்குறேன். உங்களுக்கு அடி திங்க தெரியுமா? அடி திங்கிறதா? தட்டுல வச்சா இலையில வச்சா? சொல்றேன். பிரபாகர், யாரு? யாரை கொஞ்சம் கவனிக்கிறியா? ஏய், வாங்கடி போலாம். நாலு பேர் தயவு வேணும்னு சொல்லுவாங்களே, அதானே இது? வாய முடுறீங்களா? வாய முன்ன பேச முடியாதுங்களே. நீங்க பேசுறது நமக்கு பிடிக்கிறதா? யார் அண்ணன்? நான் தான். வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டீங்களா? வீட்டுல எடுக்க சொல்லணும். ஆள் கூட போடுங்கடா. ஏய், இருங்கடா, இருங்கடி. ஆள் வச்சு அடிக்கிறீங்க. உங்களை நான் அப்புறம் பேசிக்கிறேன். வாடா. யாரடி அவன்? புது ஹீரோ நம்மள பாத்துட்டே வரா. ஏய் ராதா, அன்னைக்கு பேங்க்ல பார்த்தோமே, அந்த கேஷியர் மாதிரி இல்ல? மாதிரி என்ன, அவனேதான். இன்னைக்கு அவனை செமத்தியா வாழல. ஏண்டி ராதா, இன்னைக்கு காலையில ஷேக்ஸ்பியர் இருந்ததா? ஓஹோ, ஹோட்டல்ல பிரவேசமா? ஜஸ்டமான யாருன்னு தான் தெரியல. நாங்க எங்களுக்குள்ள ஏதாச்சும் பேசிட்டு இருந்தா உங்களுக்கு என்ன? ஆமாமா, நம்ம நாட்டுல பேச்சு சுதந்திரம் இருக்கு. யாரு வேணும்னாலும் எதை வேணும்னாலும் பேசலாம். எங்களுக்கு தெரியும், நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டியதில்ல. அம்மா, அம்மாவா? பாட்டின்னு கூப்பிடுற அளவுக்கு உனக்கு வயசு ஆகல. உன் பேரு வேற எனக்கு தெரியல. சத்யா. அம்மா சத்யா, கையை வீசிட்டு நீ நடக்கலாம். ஆனா உன் கையை எதிர்த்தாப்புல வரவங்க மேல படக்கூடாது பாரு. நாங்க இவ்வளவு நேரம் காலேஜ்ல லெக்சர் கேட்டு களைச்சு போய் தான் இங்க வந்திருக்கோம். காத்து வாங்க வர நீங்க காதல் இன்டர்வியூ நடத்துறீங்களாமே, கேள்விப்பட்டுதான் வந்தேன். மகாராஜாக்கள் சுயம்பரம் நடத்துறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். மாணவிகள் மாப்பிள்ளை பிடிக்கிறதுக்காக மாநாடு நடத்துறது மாடர்ன் கல்ச்சரோ? பம்பு விளக்கறதுக்குனே வந்திருக்கா போல இருக்கு. நானா எந்த வம்புக்கு போறதும் இல்ல, தானா வந்தா விடுறதும் இல்ல. பாடி போலாம். ஏண்டி, இவர் என்ன பெரிய கொம்பா? இவருக்கு பயந்துட்டு வேற இடத்துக்கு போறதுக்கு? உட்காருடி. அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கே. நீங்க எங்க போனாலும் நானும் அங்க வருவேனே. ஏன் சார்? அதாமா விதி. ஏமா, இன்னைக்கு உங்ககிட்ட பேசியே ஆகணுங்கிற முடிவோட வந்திருக்கேன். முதல்ல இன்டர்வியூ நடத்துங்க. ஆரம்பத்துல பாட தெரியுமான்னு கேட்பீங்களே, சூழ வேண்டாம், டூயட் பாடுவோம். நான் ரெடி, நீங்க ரெடியா? அதுக்கு வேற ஆளை பாருங்க. வேற ஆள எனக்கு பிடிக்கணுமே. அப்புறம் என்னது, ஆட தெரியுமாவா? சார், நாங்க ஒண்ணும் உங்களை கேட்கல, நீங்க போலாம். எனக்கு மட்டும் ஏமா ஓட வஞ்சனே? பிச்சைக்கு மட்டும் இன்டர்வியூ வச்சீங்க, எனக்கு வைக்க மாட்டேங்கிறீங்களே. பிச்சைக்கு கடைசியா ஒண்ணு கொடுத்தோமே, அது வேணுமா? அழுதிங்கிறதா? அது மட்டும் எனக்கு பழக்கம் இல்ல. ச்சே, பாவம், விட்டுடுங்கடி. தங்கச்சி சத்யா, எனக்கு ஒண்ணு ஆயிடாது, நீ பயப்படாத. பிரபாகர், இன்னைக்கு உங்களுக்கு வேலை வந்திருக்கு. வாடி போலாம்.
பெத்தவங்க எல்லாம் வாயை கட்டி வயத்து கட்டி உங்களை படிக்க வைக்கிறாங்க. நீங்க காதல் கத்திரிக்கான்னு கதை வச்சுட்டு இருக்கீங்க. பொண்ணு 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 ஏன் பின்னாடியே வர்ற? பாவம் சின்ன பொண்ணு தனியா போறியே, கூட துணைக்கு வந்தா நல்லா இருக்குமேனு தான். யாத்துனே வேணா, நான் கிராமத்து பொண்ணு. அப்படி சொல்லக்கூடாதுமா. பட்டணம் பொல்லாத ஊரு, பல்லு போற கிளை போனா கூட சும்மா விட மாட்டாருங்க. நீ பாக்குற மாதிரியே இருக்கிற, வம்பு பண்ணுவாருங்களே. நீ வம்பு பண்ணாம போனா போதியா? ஏ பொண்ணு ஏ பொண்ணு ஏ பொண்ணு சொன்ன கேட்க மாட்டேன். ஐயோ கேப்பம்மா. நீ கிராமத்து பொண்ணு, எங்காவது தனியா படுத்து கிடந்தேன்னு பையே. ஐயோ உன் நிலைமையை நினைச்சு பார்க்கும்போது என் உடம்பே புல்லரிக்குதே. நம்ம 2 பேரும் சேர்ந்தே இருந்தோம்னா பத்திரமா இருப்புமே. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. நீ என்னது அடே பிச்சை, உன் நிலைமையை பாத்தியா? காலேஜ் பொண்ணு பின்னால போனேன், அவ ஆள் வச்சு அடிச்சா. கிராமத்து பொண்ணு பின்னால போனேன், அவ காரி துப்புனா. உன் மூஞ்சிக்கு காதல் ராசியே இல்லடா. அப்படியா காலம் பூரா நான் கட்ட பிரம்மச்சாரியா தான் இருக்கணுமா? ஐயோ பாவண்டா, இந்த சின்ன வயசுலயே காதல் பைத்தியம் பிடிச்சு போச்சு. ஐயா நான் பைத்தியம் இல்லையா. முத்தி போச்சு. ஐயோ அந்த கேஷியர் வராண்டி. ஆமாண்டி. பார்த்து ஓட்டுடி. ஐயோ ஒரு பாரு. ஐயோ ஒரு மேல ஏத்துறாடி. ஐயோ இப்ப எப்படி இருக்கு? அதான் பாக்குறீங்கல்ல, பேச்சு இல்ல மூச்சு இருக்கு. எஸ் சார். அவருக்கு பிச்சையை தவிர வேற யாருமே இல்லையா? அப்பா அம்மா கூட இல்லாத அனாதையா? May I come in, sir? சாரி சார். ஆக்சிடென்ட்டுக்கும் பழைய சம்பவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சார். பரவாயில்ல. எக்ஸ்கியூஸ் மீ, அவர் கையை கொஞ்சம் அழுத்தி பிடிச்சுக்கிறீங்களா? தேங்க்யூ மேடம். காலேஜுக்கு டைம் ஆச்சு, நான் வரேன் சார். ஒண்ணு மனசுல வச்சுக்காதீங்க சார். உன்னை யார் கார் ஓட்ட சொன்னது? இப்ப ஏதோ சின்ன விபத்தோட போச்சு. பெருசா ஏதாச்சும் ஆயிருந்தா என் நிலைமை என்ன? எனக்கு வேற யார் இருக்கா? இல்ல என்ன விட்டா உனக்கு தான் வேற யாருமா இருக்காங்க? நான் போயிட்டா என் பொண்ணு ஒரு அனாதம்மா. அவருக்கு பிச்சையை தவிர வேற யாருமே இல்லையா? அப்பா அம்மா கூட இல்லாத அனாதையா? நான் போயிட்டா என் பொண்ணு ஒரு அனாதம்மா. அவருக்கு பிச்சையை தவிர வேற யாருமே இல்லையா? அப்பா அம்மா கூட இல்லாத அனாதையா?
உங்க பேரு ராதா தானே? புஸ்தகத்துல இருந்துச்சு. இதை எடுத்துட்டு போக நிச்சயம் நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். இப்பதான் படிக்க ஆரம்பிச்சேன். ஆரம்பமே பெரிய மயக்கத்தை கொடுத்துருச்சு. இந்த புஸ்தகத்தை நான் படிச்சுட்டு தரலாமா? ராதா,